இருக்கும் நமக்கு. இப்போ சொல்ல மாதிரி இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீ கீழே மறுபடியும் திரும்பினீன்னா அது வந்து கோலத்தனம் இல்லையா? இங்கே வந்து ஒரு பயணம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீ இப்போ இன்னைக்கு நீ வந்து படித்து டிகிரி வாங்கினதுக்கப்புறம் திருப்பி போய் 5ஆம் கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பியா என்ன? அது சின்ன பிள்ளைத்தனம் தானே. அப்புறம் அப்படி போயிடும். அதெல்லாம் கிடையாது நமக்கு. அதெல்லாம் வந்து இதே கிடையாது. மாலை போட்டிருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி இது குறுகிய நாள். மாலை போட்டிருக்கோம்னா பொதுவாக 48 நாள், நமக்கு கூட 10 நாள் நம்ம வச்சுருக்கிறோம் முந்தி போட்டதுனால. ஏன்னா அந்த நாட்களில் போட்டு கொஞ்சம் 48 நாள், அடுத்த ஆண்டுகளில் நம்ம அதுக்காக டயத்தை கணக்கு பண்ணி அப்புறம் அது தள்ளி கரெக்டாக கொண்டு போய் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியாக நாட்கள் ஒதுக்கணும். பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜைன்னு இல்லாமல் அந்த நாட்களை தனியாக ஒதுக்கி அதை அப்படி கொண்டு போகணும். இந்த தடவை ஒரு வந்துச்சு டக்கு, சரி இதோட இதாக போட்டு விட்டுருவோம், கூட 10 நாள் வச்சு அவர் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. சரியா? அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. எங்களை பொறுத்தவரை கூட 10 நாள் நம்ம சுமக்கிறதுனால எந்த நஷ்டமும் கிடையாது. சரியா? நன்மைகளை தேடி போகிறோம், எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு முறையில் அது நடைமுறைப்படட்டு ஏதோ ஒன்று நடக்கும். சரியா? அதுக்காக வேண்டி மாலையை எடுத்துருக்குறோம், அதுக்கு கேட்குறோம், போட்டிருக்கிறோம். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரார்த்தனைகளை பண்ணுறது, இந்த எண்ணத்துக்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறது. யதார்த்த நிலையில் இருக்கிறது மாதிரியே மாலையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது எந்த பிரயோசனமும் ஆகாது. நம்ம எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எண்ணங்கள் மாறாமல் மற்ற நேரத்தில் இருக்கிறது மாதிரி இந்த காலகட்டங்களில் இருந்தோம்னா அது எந்த பிரயோசனமும் கை கொடுக்காது இல்லையா? எவ்வளவு போய் வேண்டினாலும் சரி. சொல்ல மாதிரி இவர் என்ன எப்படினாலும் கணக்கம்பட்டி, இப்போ நான் அப்படின்னு சொல்லப்போனால் கணக்கம்பட்டியாக இருக்கு மாலை போட்டிருக்கோம்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். கணக்கம்பட்டியாக இருக்கு மாலை போட்டிருக்கோம்னு சொல்ல முடியுமா? இப்போ நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆமாம், அதான் உங்களுக்கு சொன்னேன். எங்கடா மாலை போட்டிருக்க? சிவனுக்கு மாலை போட்டு சார் நான் கேட்டேன். ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கேன். கேட்டது சிவன் மாலைங்க, அது எங்க நாங்கள் இந்த மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிவனுக்கு தான் மாலை போட்டு. அவ்வளோதான். நானும் அன்னைக்குலேருந்து நீ சொல்லி கொடுத்துருந்து சிவனுக்கு தான் போட்டுருக்கேன். ஆமாம், சிவனுக்கு வண்டியாருக்கு மாலை போட்டிருக்கணும்னு உச்சரிக்கவே வேண்டாங்கிறேன் நான். சிவனுக்கு சிவன் மாலை தான் நாங்களாம் சொல்லியிருக்கோம். ஆமாம், அவர் வேறன்னு பார்த்தா தானே நம்ம பிரிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அவர் ஒரு தனி நபர்கள் பிரிச்சா தானே நாம வந்து பிரிக்கணும். கிடையாது, அவர் தான் இவர், இவர் தான் அவருங்கும் போது நாம ஏன் இந்த பேரை உச்சரிக்கணும்? அது நம்ம மலர குளமானு கேட்டாங்க. இல்லை அவர் முதுகுடியில் இருக்காரு, அவ்வளோதான். இல்லை அவர் முதுகுடியில் இருக்காரு, அங்கே போகணும். சரியா? அப்படித்தான் நம்ம எடுத்துட்டு போகணும். அதுலேருந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. சரியா? அதை எடுத்துகிட்டு போகிற பாதை வழிமுறையை நம்ம காட்டி கொடுத்துருக்குறாங்க. நீ எடுத்துகிட்டு தூக்கிட்டு போடா, பின்னாடியே வருவோம். நீ நடக்க தயங்கினா உனக்கு முன்னாடி வருவோம், போடா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நாம் அங்கே போகணும்? அவர் சொன்னதே அதுதானே. ஒருத்த முண்டிக்கிலேயே ஏன்டா நுழையிறீங்க? அங்கங்கே கிணறு வெட்டி தோப்புகளை உருவாக்கி உட்காருங்கடான்னு தான் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒருத்தன் சுத்துக்குள்ளேயே நுழைஞ்சிக்கிட்டு முக்கிக்கிட்டு முனைகிட்டு தெரியுங்க அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த பெயர் தெரியாமல் போய் அங்கேயே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கும்மால் அடிச்சுட்டு கிடந்தா அதுக்கு நம்ம வழியா? அவர் ஆசை அது கிடையாது. சரியா? எங்கெங்கே கிணறு வெட்டி தோப்பு வளர்க்க முடியுமோ, பயிரிட முடியும், அத்தனையும் பண்ணுங்கடான்னு தான் ஜால் வெளியிட்டு இருந்தார். அவர் அதுதான் எங்களுக்கும் ஆசி வழங்கியிருக்காரு, அதுதான் எங்களுக்கும் போதிச்சிருக்காரு. திருப்பி நாம அங்கே போய் நுழைச்சிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு? என்ன சொல்றேன்னா, அங்கே நீ எதை நம்பி போறியோ அது இந்த இடத்துல நடக்கலைன்னா தானே நீ அதை பற்றி யோசிக்கணும். இங்கே நடக்கலைங்கிறது சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அவங்க வேணா பொய்யா வேணா சொல்லிட்டு போகலாம். சரியா? நடக்கலைங்கிறதுக்குலாம் நடக்கலை அப்படின்னா அவன் நம்பலைன்னு அர்த்தம். நாங்கள் வந்தையா இத்தனை நாள் எங்களுக்கு எது நடக்கலைன்னா நீ நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்க, நடக்கலை ஓ நம்மளவங்களுக்கு நடந்துக்கல அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதுதா? எங்கேயும் இங்கே வராமலே எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நம்மளவங்களுக்குலாம் நிவர்த்தனை நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன கணக்கு வீட்டில் போய் அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இல்லைங்க. புரியுதா? அவங்களுக்கு அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த போன வருஷம் குருபூஜைக்கு வந்தாங்க, இந்த வருஷம் குருபூஜை குடும்பத்தோட வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு.
நம்பிக்கை நான் அதை ஒரு போது குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் கூட அதுதான். ஓ நீ அதான் சொல்கிற இல்லையா, நீ வந்து ஒரு நாள் நம்பிக்கை இழந்தன்னு வச்சுக்கோயே, அட போடா ஆச்சு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி விட்டா உன் கணக்கு ஒரு நாள், அது இந்த பரதேசி கணக்கு ஒரு வருஷம். 364 நான் நம்பி வேண்டுனது அந்த ஒரு நாளில் அடிபட்டு ஒரு வருஷம் அவுட்டு. அப்புறம் அந்த ஒரு வருஷத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி நீ விடுறியோ மறுக்க புரிஞ்சதானே? அதுதான் சொல்கிறோம். ஒரு நாள்னு நினைக்காத, அது எவ்வளோ நாளுங்கிறது உனக்கு தெரியாது. கீழே விழுந்துக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் நான் போனேன் இறைவனுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்ல முடியுமா என்ன? இன்னும் சொல்லப்போனால் இந்த பரதேசி உங்களுக்கு கொடுக்குற போதனையெல்லாம் வேறு விதமாக தான் இருக்குது. நீ வந்த நோக்கத்தை ஜெயிக்கிறது வரைக்கும் அது நடிச்சுக்கிட்டாது இருந்து சொல்கிறேன். நீ நடிக்கிறது இவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். கூட வந்திருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சரி நீ இதுக்காவது நடிக்கிறியா, போ நீ கொஞ்சம் காலம் பயணம் பண்ணு உனக்கு நடக்கும் அப்படின்னு தள்ளி விட்டு போயிடுவோம். நான் பல முறை சொல்லி கொடுக்குறேன், நடிக்கவாது செய்யுங்க. மற்றவங்க பார்வைக்கு நல்லா இருக்காங்கப்பா, நல்லா நேசிக்கிறாங்கப்பா, நல்லா பயணம் பண்ணுறாங்கப்பா, பக்தியோட போய்கிட்டு இருக்காங்கப்பா, அப்படியாவது சொல்லிட்டு போட்டு முன்னாலும் சொல்லு. அதுவும் அப்படியும் செய்ய மாட்டேங்குது. இப்படி சொல்லிட்டா போதும் எங்கிட்டையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் கூட வர்றவங்களுக்கு முன்னாடி நடின்னா பரதேசிக்கு முன்னாடியும் நடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆடை இது என்னடா அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்து தப்பு போல இருக்கேன். அதை யோசிக்க அதனால் முடிஞ்சவரை நம்ம வந்து மனநிலையை ஒருநிலைப்படுத்திக்கிறணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? குணபாவத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். நம்ம செயல்பாடுகள் வந்து 4 பேர் மதிக்க தகுந்தது மாதிரி அது நல்ல செயல்பாடுகளாகவே நன்மை தேடியே இருக்கணும். இதை தாண்டி நீ எதுவும் செய்ய போறதில்லை. இந்த 3 குரோதத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்து ஒதுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே எப்படி சொல்றது, இறைவன்கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்குன்னு நினைக்கிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட வந்து சேர்ந்துடும். நீ இதில் இந்த 3 குரோதத்தை உள்ளே வச்சிருந்தீங்கன்னா அது வராதுல்ல. அடைச்சி இது எந்த காலடா திருந்த போகுது, இது இப்படித்தா அப்படின்னு வரும்ல. உன் வீட்டுக்குள்ளே எத்தனை சொல்கிறீங்க, பிள்ளைகளை சொல்கிறீங்க, கட்டினவனை சொல்கிறீங்க, கட்டினவங்க உங்களை சொல்கிறாங்க. வருதா இல்லையா அந்த வார்த்தை? நீ சொன்னது கேட்க மாட்டேன், நீ திருந்த மாட்டேன், நீ நாசமாக போயிடுவப்போ சொல்கிறாங்கல்ல. அப்போ இறைவன் சொல்கிறதுக்கு என்ன? இறைவன் இதை கூட சொல்ல மாட்டான், பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு வெளியே சொல்ல மாட்டான். இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடும். இதுகிட்ட போய் எதுக்கு மன்றாடணும் அப்படின்ட்டு போயிடுவான். ஓ உங்கள்கிட்ட மன்றாடுறது, மல்லு கட்டுறது, சண்டை போடுறது, தெரிக்கிறது எல்லாம் என்ன மாதிரி பரதேசிக்கு தான். அது கூட இந்த இழிச்சவாயன மாதிரி எவனும் இவ்வளவு தூரம் மல்லு கட்ட மாட்டான். அவன் வேற மாதிரி நடத்திட்டு போயிடுறான். சொன்னதை கேட்டால் நில்லு, இல்லைன்னா அங்கேயே நில்லு போ அப்படின்ட்டு போயிடுறான். இப்படி போட்டு மல்லு கட்டி போட்டு இழுத்து தனால் செமந்துக்கிட்டுங்கிற அவசியம் எவனும் எடுத்துக்கிறது இல்லை கையில். நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் ஒரு வேளை தப்பாக இருக்கோ என்னமோ நான் கூட சில நேரம் யோசிக்கிறேன். ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறது கூட தப்பு தான் போல இருக்கு. யோசிக்க சொல்லுது, யோசிக்க செய்ய வேண்டிய, யோசிக்க செய்ய வைக்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. எங்களை மாதிரி ஆளுகள் வரவே கூடாது. வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளை நம்பி வரக்கூடியவங்க அந்த செயல்பாடு சரியில்லாமல் இருக்குது. அவங்களுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் குறைபாடு. அவங்களும் இந்த குறையில் இருக்குன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏற்றுக்குருவாங்களா? நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் மாலை போட்ட காலத்தில் இப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்கிறோம் சாமி. 1-2 விட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்கிறோம்னால என்ன அர்த்தம்? அப்போ 1-2 இல்லை, பாதி விட்டுரும்னு அர்த்தம். இல்லை சாமி, முடிஞ்ச வருஷம் தானே சாமி. இது வருஷம்னு நான் சப்பக்கட்ட வரல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கோம்.
எங்களுக்கு அதை பற்றி முழுமையாக நீங்கள் சொல்கிறீங்க, அதை எடுத்துக்கிட தெரியல. அது வருஷம் நீங்க அடுத்து மாலை அப்பப்போ அந்த போட்டுட்டு இது நடக்கிறப்ப நம்மகிட்ட குறைபாடு இருக்குன்னு அது மட்டும் தெரியுது. மாற்றிக்கிடன்னு நினச்சாலும் அது இன்னொரு இப்போ வருஷத்துல போன பூஜையில் நீங்கள் பிரார்த்தனை ஒழுங்காக வைக்கலைன்னு சொன்னீங்க. அதை வந்து ஏற்றுக்கிட்டோம், அது உண்மைதான். ஆனால் அந்த ஒரு வாரம் நாங்கள் கரெக்டாக தான் கடைப்பிடிக்கும். அது விஷயத்தை நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்கள் சரியா இருக்கீங்களா சரியா இல்லையான்னு இடையில எதுக்காக கொஸ்டினே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் மறந்துட்டாலும் நான் இந்த பரதேசி மறக்க மாட்டேன்ல. நீங்கள் மறக்கக்கூடாது, மறக்கவும் வேண்டாம். என்ன எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அதுக்கு செய்வோம். இன்னொரு காரணம் கூட சொல்லியிருக்கீங்களப்பா. படைக்கப்பட்ட உதயமான மானிட சாதிகள் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இறைவனை மறப்பது அதிகம். எப்படி? இறைவனை மறந்து பயணம் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஆனால் இறைவன் ஒரு செகண்ட் கூட உங்களை மறப்பது இல்லை.